சினிமா என்பது நம்ப வைக்கப்படுகிற ஒரு தொழில்நுட்ப பொய். இந்த மினிமம் கேரண்டி, அடிப்படை உத்தரவாதம், குறைந்தபட்ச உத்தரவாதம் என்று சொல்லுகிறார்களே, அது சுசீந்திரன் படத்தில் உண்டு. ஆண்களுக்கு பயந்த பெண்களை பிடிக்கும், பெண்களுக்கு முட்டாளான ஆண்களை பிடிக்கும். வணக்கம். விண்ணை புதைத்தோம் மண்ணிலே, காலமே அழுவதென்ன, கலாமை நீ தொழுவதென்ன, கோலமே குலைந்த வண்ணம் குழந்தையர் குழைந்ததென்ன, சீலமாய் வாழ்ந்து தன்னை தேசத்திற்கர்ப்பணித்தோன் காலமே ஆவதில்லை, காற்றுக்கு மரணமில்லை. காலமே அழுவதென்ன, கலாமை நீ தொழுவதென்ன, கோலமே குலைந்த வண்ணம் குழந்தையர் குழைந்ததென்ன, சீலமாய் வாழ்ந்து தன்னை தேசத்திற்கர்ப்பணித்தோன் காலமே ஆவதில்லை, காற்றுக்கு மரணமில்லை. பாறையின் இடுக்கிலிட்ட பறவையின் எச்சம் ஒன்று கோரைபோல் முளைத்து பின்னர் குடைமரம் ஆதல் போலே, கூரையும் சிதைந்த வீட்டில் குறையோடு பிறந்த மைந்தன் பாறையே ஆண்டு சென்றான், பாமரர் பெருமை கொண்டார். ஏவினான் கணையை விண்ணில் இளைஞரே எழுகவென்று கூவினான் பிறந்த மண்ணில், கொள்கையை வாழ்ந்து காட்டி மேவினான் நாடுதோறும், மேதையின் விதைகள் தம்மை தூவினான் என்ன மாயம், துளிர்த்தது காய்ந்த தேசம். ஏணியாய் பிறந்து விட்டால் இருமிதி பொறுக்க வேண்டும், ஆணியாய் பிறந்து விட்டால் அடியலாம் தாங்க வேண்டும், தோணியாய் பிறந்து விட்டால் தொடர்ந்து நீ நனைய வேண்டும், ஞானியாய் பிறந்து விட்டான் ஞாலமே பொறுமை கொண்டான். ஏணியாய் பிறந்து விட்டால் இருமிதி பொறுக்க வேண்டும், ஆணியாய் பிறந்து விட்டால் அடியலாம் தாங்க வேண்டும், தோணியாய் பிறந்து விட்டால் தொடர்ந்து நீ நனைய வேண்டும், ஞானியாய் பிறந்து விட்டான் ஞாலத்தின் பொறுமை கொண்டான். மனிதரை வெல்வதொன்றே மரணத்தின் தொழில் என்றாகும், மனிதரின் பெருமையெல்லாம் மரணத்தை வெல்வதாகும். தனி ஒரு மனிதனாகி சமூகமே தானுமான புனிதனே சாவை வெல்வான், புண்ணியன் வென்று விட்டான். அலைகளே எழுவீர், அந்த அந்தடன் துயிலுகின்ற நிலைகளில் விழுவீர், அன்னோ நெற்றியை வணங்கிச் செல்வீர். கலைகளே, நாளை தோன்றும் கவிகளே, கலாமை போன்ற விலையிலா ரத்தினத்தை வீட்டுக்கு வீடு செய்வீர், நன்றி. இது ஒரு அதிரடி படம்தான், சண்டை படம்தான், அடியில் அரசியல் ஓடுகிற படம்தான். ஆனால் அடிப்படையில் எனக்கு பிடித்த ஒரு செய்தி இருக்கிறது, நம்பகத்தன்மை. ஒரு சினிமா என்பது என்ன தெரியுமா தோழர்களே? நீங்கள் அறியாத விஷயமா? சினிமா என்பது நம்ப வைக்கப்படுகிற ஒரு தொழில்நுட்ப பொய். அந்த பொய்யை நம்ப வைப்பதற்குத்தான் நாங்கள் கலைஞர்கள் பெரிதும் போராடுகிறோம். பொய்யின் அடியில் இருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு அதிகமாக வற்புறுத்த ஆசைப்படுகிறோம். இந்த படத்தில் பாத்திரங்கள் நம்பகத்தன்மை, அந்த கதையில் நம்பகத்தன்மை, எல்லாவற்றையும் விட விஷால் இன்னும் கொஞ்சம் சண்டை போட மாட்டாரா என்ற ஆச்சரியத்தோடு நான் காத்திருக்கிறேன். விஷால், இந்த படம் உங்களுடைய வாழ்க்கையின், உங்களுடைய கலை வரலாற்றில் ஒரு முக்கியமான படமாக அமையும் என்று நான் நம்புகிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். நண்பர் சுசீந்திரனை பற்றி ஒன்று சொல்லியாக வேண்டும். சுசீந்திரன் தான் எடுத்த எல்லா படங்களையும் தமிழ்நாட்டுக்கு வெற்றி படமாக ஆக்கி காட்டிய வித்தகன். அவருடைய அடிப்படையில் இந்த மினிமம் கேரண்டி, அடிப்படை உத்தரவாதம், குறைந்தபட்ச உத்தரவாதம் என்று சொல்லுகிறார்களே, அது சுசீந்திரன் படத்தில் உண்டு. இது ஏன் என்று துப்பறிந்து பார்த்தேன். இளம் இயக்குநர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். நாளை படம் இயக்கக்கூடிய வலிமை வாய்ந்தவர்கள் இந்த சபையிலே இருப்பீர்கள். கனவுகளோடு காத்திருக்கிறீர்கள். சுசீந்திரனுடைய சூத்திரத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சூத்திரத்தை நான் சொல்வதற்காக சுசீந்திரன் தன் தொழில் ரகசியம் வெளியே வந்துவிட்டதே என்று வருத்தப்பட வேண்டாம். இந்த சூத்திரத்தை வருகிற தலைமுறைக்கு நீங்கள் சொல்லித்தந்தே ஆக வேண்டும். ராமாயணத்தில் வனவாசம் போவார்கள். ராமன், சீதை, லட்சுமணன் 3 பேரும் காட்டில் இருப்பார்கள். அதில் எந்த சுவாரஸ்யமும் இல்லை. ராமாயணம் உட்காருகிற இடம், அது விழுந்துடும் கீழே. உட்கார்ந்த ராமாயணத்தை தூக்கி நிறுத்துவதற்காக வால்மீகி மாரீசன் என்ற பாத்திரத்தை உள்ள விடுவான். மாரீசன் வந்த உடனேயே உட்கார்ந்த ராமாயணம் ரெக்கை கட்டி பறக்கும்.
மகாபாரதத்தில் பாண்டவர்களின் அஞ்ஞாத வாசம் ரொம்ப போர் அடிக்கிற இடம். இந்த அஞ்ஞாத வாசத்தில் மறைந்து வாழ்கிற வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? வியாசர் கொண்டு வந்து கீசகனை சேர்ப்பார். அந்த கீசகன் வதம் தொடங்கியவுடன் மகாபாரதம், உட்கார்ந்த மகாபாரதம் எழுந்து கொள்ளும், ரெக்கை கட்டி பறக்கும். இந்த இதிகாச சூத்திரத்தை இந்த இளைஞன் எப்படி கற்று தேர்ந்தானோ தெரியவில்லை. எந்த இடத்தில் படம் உட்காருமோ அங்கே ஒரு புதிய பாத்திரத்தை உள்ளே நுழைத்து ஒரு புதிய திருப்பத்தை கொடுத்து அந்த படத்தை இவர் தூக்கி நிறுத்துகிறார். சுசீந்திரன், உங்களை போன்ற இயக்குநர்கள் நாட்டுக்கு நிறைய தேவை. நான் இந்த நேரத்தில் பகிரங்கமாக ஒரு பரிந்துரையை செய்கிறேன். சுசீந்திரன் எல்லா நடிகர்களோடும் படம் பண்ண வேண்டும் என்ற எனக்கு ஆசை. தயவு செய்து தமிழ்நாட்டின் பெருங்கலைஞர்களான அஜித், விஜய், சூர்யா போன்றவர்களெல்லாம் இந்த சுசீந்திரனை தங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் பகிரங்கமாக பரிந்துரைக்கிறேன். இமானுடைய சூத்திரம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கெல்லாம்? புதுசா பரீட்சை பண்ணி பார்க்கிற அவசியம் இல்லை அவருக்கு. நான் என் திறமையை காட்டுகிறேன். இது யாரும் தொடாத சுதி, இது ஆரோகணம், இது அவரோகணம், இது யாரும் தொடாத பாகேஸ்வரி ராகம், இது மாயமாளவ கவுளை, இது கேதாரம். இதெல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு வேணுங்கிறது கடைசி மனிதனுடைய இதய துடிப்பு. அந்த இதய துடிப்பு என் ஹார்மோனியத்தில் வாசிக்கப்பட்டால் ஹார்மோனியத்துக்குள் ரசிகர் உட்கார்ந்து கொள்வான். அதைத்தான் நான் செய்கிறேன் என்று தெளிவாக செய்யக்கூடிய ஆள் நம்முடைய இமான். ஒரு பாட்டு கொண்டு வந்து போட்டு காட்டார் எனக்கு. இதுக்கு ஒரு பாட்டு சார், 1.5 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு வேணும்னாரு. இதுவே தண்டனை தான். 1.5 நிமிஷத்துக்கு எதுக்கியா பாட்டு சார்? பாருங்க சார், இந்த பொண்ணு, இந்த காஜல் அகர்வால் ஒரு சாலையை கிராஸ் பண்ணுது, இந்த சாலையை தாண்டி போகுது. அது பயந்த பொண்ணு, எதை பார்த்தாலும் பயம். இந்த சாலையை கிடக்கிறதுக்குள்ள பயந்து நடுங்குது. யாராவது துணைக்கு வருவார்களா? அவர்களுக்கு பின்னால் போய்விடலாமா? யாராவது என்னை கையை பிடித்து அழைத்துக் கொள்வார்களா? இந்த வாகனங்கள், இந்த போக்குவரத்து, இதையெல்லாம் தாண்டி நான் கரை சேர்ந்து விடுவேனா என்கிற பயம். விஷால் இதை பார்க்கிறாரு. என்னடா வித்தியாசமான பொண்ணா இருக்கு. ஆண்களுக்கு பயந்த பெண்களை பிடிக்கும், பெண்களுக்கு முட்டாளான ஆண்களை பிடிக்கும். இவருக்கு இந்த பயம் பார்த்து ஆச்சரியப்படும். ஏன்னா இந்த மாதிரி பயந்த பொண்ணு, ட்ரெஸ் இந்த பொண்ணு ரொம்ப வெள்ளையா கொடுத்துருந்தாரு அந்த பொண்ணுக்கு உடை. நான் பார்த்தோன்னே சொன்னேன், யார் அந்த முயல் குட்டி? இதான் என் பல்லவி. பார்த்த உடனே இவர் கை தட்டிட்டார். நல்லா இருக்கு சார். யார் அந்த முயல் குட்டி? அப்படியே பாட்டு தொடங்குது. யார் அந்த முயல் குட்டி? வெள்ளை வெள்ளையாய் வித்தியாசமாய் வீதி கடக்கும் துண்டு மேகமாய் தீயில் எரியும் மூங்கில் காட்டில் திசையை மறந்த பட்டாம்பூச்சியாய் பரபரப்பான போக்குவரத்தில் பலூனை தொலைத்த பச்சை குழந்தையாய். யார் அந்த முயல் குட்டி? உன் பெயர் என்ன முயல் குட்டி? காஜல் அகர்வாலுக்கு ஒரு வார்த்தை, நீங்கள் தமிழ்நாட்டு நடிகையாக ஆகிவிட்டீர்கள், தமிழர்களின் மனசில் இடம்பெற்றிருக்கிறீர்கள், நீங்கள் ஆங்கிலத்தில் பேசினீர்கள், அடுத்த மேடையில் முயல் குட்டி தமிழ் குட்டி ஆகிவிட வேண்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெண்ணிலா கபடி குழுவில் இந்த ஸ்டேஜில் நின்று அதே உணர்வோடு நிற்கிறேன். எங்கள் அப்பா அம்மாலாம் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் விசால் சாரும் சேர்ந்து பண்ணுற செகண்ட் ஃபிலிம். என்னுடைய கேரியரிலே ரொம்ப பெஸ்ட்டான படமாக அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இமான் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நானும் அவரும் சேர்ந்து 3வது படம் பாண்டிய நாடு, ஜீவா. இந்த படத்தில் 5 சாங்குமே எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்ஸ் அமைஞ்சிருக்கு. வைரம் சார் 2 சாங் நாங்கள் எழுதி டியூன் போட்டோம். ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. விஷால் சார் அவரை பற்றி சொல்லுன்னு சொல்லிகிட்டே இருக்காரு பக்கத்துலேருந்து. அதனால் அவரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எழுதி டெல் அபவுட் மீன்லாம் எழுதி கொடுத்துருக்காரு. ஒரு உண்மையான ஒரு ஒரு உழைப்பாளி அப்படின்னு சொல்லலாம் அவரை. ஏன்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங், அதாவது டைட்லி ஷெட்யூல் பண்ணிக்கிட்டு அதுக்கு ரொம்ப உண்மையாக எந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோமோ அதில் ரொம்ப உண்மையாக இருக்கிற ஒரு சில நடிகர்களில் விஷால் சாருக்கு ஒரு 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 முக்கியமான இடம் உண்டு.
ஓகே, போகும்போது ஏதாவது வாங்கி கொடுங்க பிரதர் சாப்பிட. ஸோ அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் நிச்சயமாக அவருடைய கேரியரில் ஒரு பெஸ்ட்டு ஃபில்மாக வந்திருக்கு. சுசீந்திரன் சாரோட கேரியரில் எப்படி அவர் சொன்னாரோ அதே மாதிரி விஷால் சாரோட நடிப்பில் வந்திருக்க ஒரு நல்ல படைப்பு. எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்க்கு வந்து அவ்வளோ ஸ்கோப் இருக்குது இந்த திரைப்படத்தில் வேலை செய்கிறதுக்கு. முக்கியமாக செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இந்த திரைப்படம் வேலை செய்யும் போது இன்னும் அணுவாக ரசித்து வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் வைரமுத்து சார், அவருக்கு என்னுடைய நன்றி. அதாவது இன்றைக்கி வந்து புலியாக இருந்தாலும் பாயும் புலியாக இருந்தாலும் அந்த காட்டுக்கு ராஜா நான் தான் அப்படின்னு வந்து வைரமுத்து சார் இருக்கார். அவர் இந்த படத்தில் வந்து எல்லா சாங்ஸும் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக இதில் ஒரு பாட்டு, யார் இந்த முயல் குட்டி அப்படின்ற ஒரு பாடல், அது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ரிவர்ஸில் நடந்தது. படத்துடைய ஷார்ட்ஸ் அந்த சாங்க்கு தேவையான ஷார்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு டைரக்டர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வைரமுத்து சாருக்கு வந்து அந்த சாங்கோடைய விஷுவல்ஸ் வந்து போட்டு காமிச்சு, அதுக்கு அவர் வந்து லிரிக் எழுதி, அப்புறம் எனக்கு அது வந்து நான் அதுக்கு வந்து மெட்டமைச்சு, அப்புறம் சாங் ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் மிக்சிங்லாம் பண்ணி அந்த சாங் மெட்டீரியல் வச்சுட்டு மறுபடியும் ஃபியூ ஷார்ட்ஸ் வந்து ஷூட் பண்ணி ஆட் பண்ணாங்க. ஸோ ஒரு டோட்டல் சர்க்கிள் நடந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஒரு அனுபவம் எனக்கு ரொம்ப புதுமையாக இருந்தது. இந்த படத்தில் அப்படி நடந்தது. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. அண்ட் டோட்டல் க்ரூக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இதை தாண்டி வந்திருக்க ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கோடான கோடி.